விழுப்புரம் ரயில் நிலையத்தில் பதற்றம். போலீசார் தடுக்க தரையில் அமர்ந்து போராட்டம். பின்னர் வலுக்கட்டாய கைது. நாடு முழுவதும் இன்று ஜூலை 9ஆம் தேதி விவசாயிகள் மற்றும் தொழிலாளர் அமைப்புகள் ஏற்பாடு செய்திருந்த பொது வேலைநிறுத்த போராட்டம் விழுப்புரத்தில் பரபரப்பான காட்சிகளை உருவாக்கியது. ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விழுப்புரம் ரயில் நிலையம் அருகே திரண்ட விவசாய அமைப்பினரும் மாதர் சங்கத்தினரும் 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாளாக்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். மத்திய அரசை கண்டித்து முழக்கம் எழுந்த நிலையில் போலீசார் தடுத்து நிறுத்த முயன்றதும் சிலருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளும் வாக்குவாதமும் ஏற்பட்டது. பின்னர் போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து போராளிகளை அவ்விடம் நீக்கினர். இந்த சம்பவம் விழுப்புரம் ரயில் நிலையம் முன்பு சில நேரம் பதற்றத்தை ஏற்படுத்தியது. பாஜக அரசு தொழிலாளர் விரோத தொகுப்பு சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. இந்த தொகுப்பு சட்டங்கள் அமுலுக்கு வந்தால் நாடு முழுவதும் இருக்கிற கோடிக்கணக்கான தொழிலாளிகளுக்கு அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று மத்திய தொழிற்சங்கங்கள் நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தத்தை இன்றைக்கு வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பொது வேலை நிறுத்தத்துக்கு ஆதரவாக நாடு முழுவதும் விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், மாதர்கள், வாலிபர்கள் ஒன்றாக இணைந்து தமிழ்நாட்டில் நாடு முழுவதும் ரயில் மறியல், பொதுத்துறை அலுவலகங்களுக்கு முன்பான மறியல், மத்திய அரசு அலுவலகங்களுக்கு முன்பான மறியல் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாக ரவீந்திரன் ஆகிய என் தலைமையில் இங்கே விழுப்புரம் ரயில் மறியல் போராட்டத்திற்கு நாங்கள் எல்லாம் வந்தோம். தமிழகத்தில் காவல்துறையினர் அந்த ரயில் மறியலுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி தடுத்தது மட்டுமல்ல, உள்ளே வரவிடாமல் கைகளை பிடித்து விவசாயிகளை இழுத்து இன்றைக்கு அவர்கள் செய்திருக்கிற காரியம் ஜனநாயக விரோதமானது. ஆகவே தமிழ்நாட்டில் விவசாயிகள், தொழிலாளிகள் ஒன்றுபட்டு ஒன்றிய அரசின் மதவாத அரசியலை முறியடித்திட, தொழிலாளர் விரோத கொள்கைகளை முறியடித்திட, கார்ப்பரேட் ஆதரவு விவசாய கொள்கையை முறியடித்திட ஒன்றுபட்ட போராட்டத்தை இறுதி வரைக்கும் முன்னெடுப்போம் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.